எலான் மஸ்கின் சொத்துக்களை உலகில் உள்ள அனைவருக்கும் பிரித்து கொடுத்தால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தொகை கிடைக்கும் தெரியுமா? முன்னணி சர்வதேச நிதி இதழ் ஒன்று சமீபத்தில் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி உலக புகழ்பெற்ற தொழிலதிபர் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. அதன் மதிப்பீட்டின்படி எலான் மஸ்க் தற்போது சுமார் 11 டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான வணிக சாம்ராஜ்யத்தின் தலைவராக உள்ளார். இந்த மிகப்பெரிய தொகையை நமது இந்திய நாணய மதிப்பிற்கு மாற்றினால் அது சுமார் 100 லட்சம் கோடி ரூபாய்க்கு சமமாகும். பொதுவாக இவ்வளவு பெரிய எண்களை கேட்பதே அரிது. அதிலும் அவற்றின் உண்மையான மதிப்பை ஒரு சாதாரண மனிதரால் கற்பனை செய்து பார்ப்பது மிகவும் கடினம். எனவே அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சுவாரஸ்யமான மற்றும் எளிய நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் மூலம் இந்த அளப்பரிய செல்வத்தின் வலிமையையும் பிரம்மாண்டத்தையும் பார்க்கலாம். பூமியிலிருந்து சூரியன் வரை நீளும் பணத்தாள்களின் வரிசை. எலான் மஸ்க் தனது அனைத்து சொத்துக்களையும் அமெரிக்க டாலர் தாள்களாக மாற்றி அவற்றை பூமியிலிருந்து விண்வெளிக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே சென்றால் அது கற்பனை செய்ய முடியாத தூரத்தை கடக்கும். இந்த பணத்தாள்களின் வரிசை சுமார் 156 மில்லியன் கிலோமீட்டர் நீளத்தை உருவாக்கும். அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரம் சுமார் 3.84 லட்சம் கிலோமீட்டர்கள் ஆகும். அதாவது மஸ்கின் செல்வத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பணத்தாள்களின் வரிசையானது பூமியையும் சந்திரனையும் 200 முறை சுற்றி வரக்கூடியது. அது மட்டுமின்றி பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரமான சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டரையும் இந்த பணத்தாள்களின் வரிசை எளிதாக கடந்துவிடும். உலகின் அனைத்து மக்களுக்கும் பணத்தை விநியோகித்தால் என்ன ஆகும்? உலகின் அனைத்து பணக்காரர்களும் தங்கள் செல்வத்தை சாமானிய மக்களுக்கு சமமாக பிரித்து வழங்கினால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் எப்போதாவது ஒரு முறை தோன்றியிருக்கும். தற்போதைய உலக மக்கள் தொகை சுமார் 8.2 பில்லியனை, அதாவது 820 கோடி மக்கள் தொகையை எட்டியுள்ளது. இந்த சூழலில் மஸ்க் தனது பிரம்மாண்டமான செல்வத்திலிருந்து வெறும் 1 டிரில்லியன் டாலரை மட்டும் எடுத்து உலகின் அனைத்து மக்களுக்கும் சமமாக பிரித்து வழங்க முடிவு செய்வதாக வைத்துக்கொள்வோம். அப்படி வழங்கினால் பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் சுமார் 122 டாலர்கள் கிடைக்கும். அதாவது நமது நாட்டின் நாணய மதிப்பில் ஒவ்வொருவருக்கும் சுமார் 12,000 ரூபாய் கிடைக்கும். ஒரே ஒரு நபரின் செல்வத்தில் ஒரு சிறிய பகுதி கூட உலக மக்கள் அனைவருக்கும் இவ்வளவு பெரிய தொகையை வழங்கக்கூடியதாக இருப்பது உண்மையிலேயே வியக்கத்தக்கது. அமெரிக்காவில் ஒரு வீட்டை வாங்க விரும்பினால் சொந்தமாக ஒரு வீடு வைத்திருப்பது என்பது அனைவரின் வாழ்நாள் கனவு. அமெரிக்கா போன்ற ஒரு வசதியான நாட்டில் எலான் மஸ்க் தனது சொத்துக்களை கொண்டு வீடுகளை வாங்க தொடங்கினால் அவரால் எத்தனை வீடுகளை வாங்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வழங்கிய சமீபத்திய அறிவிக்கைகளின்படி அங்கு ஒரு நடுத்தர அளவுள்ள சாதாரண வீட்டின் சராசரி விலை தற்போது சுமார் 4.3 லட்சம் டாலர்கள், அதாவது சுமார் 3.3 கோடி ரூபாய். இந்த விலைகளை ஒப்பிட்டு பார்த்தால் மஸ்க் தனது சொத்துக்களிலிருந்து 1 டிரில்லியன் டாலர்களை மட்டும் செலவழித்து ஒரே நேரத்தில் அமெரிக்காவில் 2 லட்சம், அதாவது 2,50,000 வீடுகளை வாங்க முடியும். இதன் பொருள் ஒரு நாட்டின் பெரிய நகரங்களில் உள்ள அனைத்து வீடுகளையும் அவரால் எளிதாக வாங்கிவிட முடியும் என்பதாகும். நாடுகளின் பொருளாதாரங்களை ஜிடிபி விட அதிகம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது ஜிடிபி என்பது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வலிமை மற்றும் செல்வத்தை குறிக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் எலான் மஸ்கின் தனிப்பட்ட சொத்துக்களை ஆராயும் போது மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை தெரிய வருகிறது. தற்போது உலகம் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான நாடுகளில் 21 நாடுகள் மட்டுமே 1 டிரில்லியன் டாலருக்கும் அதிகமான ஜிடிபியை கொண்டுள்ளன. சுமார் 32.38 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்துடன் அமெரிக்கா முதலிடத்திலும் 20.85 டிரில்லியன் டாலருடன் சீனா 2ஆம் இடத்திலும் உள்ளன. இருப்பினும் இந்த முதல் 21 பெரிய நாடுகளை தவிர்த்துவிட்டு பார்த்தால் உலகின் மற்ற அனைத்து நாடுகளின் பொருளாதாரத்தையும் விட எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா முழுமைக்கும் தேவையான எரிபொருளை வாங்கினால் என்ன ஆகும்? தற்போதைய சர்வதேச சந்தையில் எண்ணெய் மற்றும் எரிபொருள் விலைகள் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். மஸ்க் தனது நிதியை கொண்டு மொத்தமாக எரிபொருளை வாங்க முடிவு செய்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம்.
அமெரிக்காவில் எரிபொருளின் தற்போதைய சராசரி விலை ஒரு கேலனுக்கு சுமார் $4.11 ஆகும். இந்த விலையில் மஸ்க் தனது $1 டிரில்லியன் சொத்துக்களை கொண்டு 243 பில்லியன் கேலன் எரிபொருளை வாங்க முடியும். இந்த அளவு எவ்வளவு பெரியது என்றால் 2025ஆம் ஆண்டு முழுவதும் அமெரிக்க குடிமக்கள் அனைவரும் சேர்ந்து நுகரும் மொத்த எரிபொருள் அளவை 137 பில்லியன் கேலன்கள் விட இது மிக அதிகம். அதாவது ஒரு பெரிய நாடு ஒரு வருடத்தில் பயன்படுத்தும் எரிபொருள் அளவை விட 2 மடங்கு அதிகமான எரிபொருளை அவரால் தனியாகவே வாங்க முடியும். 2 ஆண்டுகளில் தலைகீழாக மாறிய செல்வ நிலை. வெறும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் பெரும் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் எலான் மஸ்க் முதல் 5 இடங்களுக்குள் ஒருவராக இருந்தார். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற அவரது நிறுவனங்களின் பங்குகள் சந்தையில் எதிர்பாராத விதமாக உயர்ந்ததால் அவரது சொத்து மதிப்பு ராக்கெட் வேகத்தில் அதிகரித்தது. இன்று உலகின் முதல் 4 கோடீஸ்வரர்களின் சொத்துக்களை ஒன்றாக கூட்டினாலும் கூட அவை மஸ்கின் சொத்து அளவிற்கு ஈடாகாது. புள்ளி விவரங்களின்படி 2024இல் எலான் மஸ்கின் நிகர சொத்து மதிப்பு $195 பில்லியன் இருந்த நிலையில் 2025க்குள் அது $342 பில்லியன் உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து வந்த காலத்தில் ஒரே ஆண்டில் தனது சொத்து மதிப்பை 3 மடங்காக உயர்த்திய அவர் இன்று யாராலும் எட்ட முடியாத டிரில்லியன் நிலையை அடைந்து உலக வணிக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்துள்ளார். நன்றி, வணக்கம்.